தோக்க மாட்டேன். காந்திய வழியில நீங்க, நேதாஜி வழியில நான். இந்தியன் 2 ப்ரீசேலில் ஓவர்சீஸில் வந்து இதுவரையும் ஒவ்வொரு கண்ட்ரிலையும் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ ரிலீஸ்க்கு 7 நாளுக்கு முன்னாடியே இப்போதைக்கு எவ்வளோ கலெக்ட் பண்ணி வச்சிருக்கு டே 1க்காக அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் வந்து கல்கி 2898 AD இந்த படத்தோட நேற்று 8வது நாள் வசூல் ஒரு சூப்பரான கலெக்ஷன் வந்திருக்கு. அதாவது எந்த அளவுக்கு அப்படின்னா 7வது நாள் ஆந்திரா தெலுங்கானா கலெக்ஷனை விட 8வது நாள் அதிகமாக இருக்குது. ஸோ சில லட்சங்கள் சில கோடிகள் அதிகமாக இருக்குது. எவ்வளோ அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். அப்புறம் ஜாட் அண்ட் ஜூலியட் 3 அப்படிங்கிற ஒரு பஞ்சாபி மூவியோட கலெக்ஷனை பார்க்கும்போது நேற்று வீடியோவில் நான் குறிப்பிட்டு கேட்டிருந்தேன், இந்த மாதிரி இந்த பஞ்சாபி மூவிலே ஹையஸ்ட் கிராசிங் டாப் 10 பார்ப்போமா, உங்களுக்கு வேணுமா, நான் சொல்லவா அப்படின்னு கேட்டிருந்தேன். நிறைய பேர் அதை சொல்லுங்கள் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட்டாக கேட்டிருந்தீங்க. அதை இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ இது இல்லாமல் மகாராஜா, முஞ்சியா இந்த படங்களோட வசூல். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். வழக்கமாக ஒரு ஃப்ரேமுக்கு ஆன்சர் அப்படின்னா ஆன்சர் மோஸ்ட்லி எல்லோரும் கரெக்டாக போட்டுருவீங்க. அப்படி எதாவது தப்பாக போச்சு அப்படின்னா அதுக்கு பதிலாக வேறு ஒரு படம் நினச்சி போட்டிருப்பீங்க. ஆனால் இந்த வாட்டி என்ன ஆச்சு அப்படின்னா இந்த கமெண்ட் செக்ஷன்லேயே எக்கச்சக்கமான படங்கள், எக்கச்சக்கமான பாடல்கள், ஒரு 20-30 பாடல்கள், 20-30 படங்கள் வந்து இதுதானே. ஸோ ஆக்சுவலாக நான் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக தான் அந்த ஃப்ரேமே வச்சுருந்தது. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத இப்போ பார்த்துட்டு வாங்க. ஆமாங்க, ஆசை படத்திலிருந்து மீனம்மா அப்படிங்கிற ஒரு பாட்டு. இந்த பாட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும், கேட்க அவ்வளோ சூப்பராக இருக்கும். தேவாலாம் உண்மையிலே ஒரு மிகப்பெரிய லெஜெண்டரி மியூசிக் டைரக்டர் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு பாட்டு, இந்த படத்தில் இருக்கக்கூடிய எல்லா பாட்டுமே அப்படிப்பட்ட பாட்டு தான். இந்த பாட்டு முக்கியமாக எனக்கு ரொம்ப மோஸ்ட் ஃபேவரட். இதில் வரக்கூடிய ஒரு சிலோட்டு ஃப்ரேம் தான், ஒரு குதிரை இருக்கும். ஸோ நம்ம ராஜு சுந்தரம் மாஸ்டர் வழக்கமாக இந்த மாதிரி நிறையா ஹீரோவுக்கு பதிலாக அவர் வந்து பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் தான். இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் ஆர்வி கௌதம் கமல், சுந்தர் சுவாமி, சாம்சங், மனோ கிரஷ், ரஃபிதா அப்படிங்கிறவங்க நிறையா வாட்டி நம்மளை திட்டியிருக்காங்க. அது வந்து கண்டென்ட்டு இது மற்றபடி நம்ம சேனலோட ரெகுலர் வியூவர் தான். ஸோ கண்டென்ட்டு முரணாக இருக்கும், ஆனால் தொடர்ந்து நம்மளோட ரெகுலர் வியூவர்ஸாக இருப்பாங்க. ஸோ இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்கள். இன்சைட் அவுட் 2 இந்த படத்தோட 21வது நாள் வசூல் இந்தியாவில் வந்து 38 லட்சம், வேர்ல்டு வைடு இந்த படம் $20 மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ டோட்டலாக இந்தியா முழுக்க 27,81 லட்சமும், வேர்ல்டு வைடு $1.093 பில்லியன் வந்து இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஒரு மிகப்பெரிய சம்பவங்க இந்த படம். ஸோ இந்த வீக்கெண்டு என்ன வேலை பார்க்க காத்துக்கிட்டு இருக்கோ, எவ்வளோ பெரிய வசூலை வாரி குவிக்க போதோ. முஞ்சியா இந்த படத்தோட 28வது நாள் வசூல் இந்தியாவில் வந்து 58 லட்சம், வேர்ல்டு வைடு 64 லட்சம். ஸோ டோட்டலாக 112 கோடியே 69 லட்சம் இந்தியாலையும், வேர்ல்டு வைடு 120 கோடியே 11 லட்சம். அதுக்கு அடுத்ததாக ஜாட் அண்ட் ஜூலியட் 3 ஸோ பஞ்சாபி மூவி. அந்த படத்தோட டே 8 கலெக்ஷன் இந்தியாவில் வந்து 1 கோடியே 38 லட்சம், வேர்ல்டு வைடு 3 கோடியே 40 லட்சம். இந்தியா முழுக்க 27 கோடியே 31 லட்சமும், வேர்ல்டு வைடு 64 கோடியே 13 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஒரு பஞ்சாபி மூவிக்கு இது ஒரு மிகப்பெரிய அடித்து துவம்சம் பண்ணுற வசூலுங்க. ஆக்சுவலாக பஞ்சாபி அப்படிங்கிறது, அந்த பஞ்சாபி இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது நம்ம கோலிவுட் மாதிரியோ, டோலிவுட் மாதிரியோ, பாலிவுட் மாதிரியோ, ஏன் நீங்கள் மோலிவுட் கூட எடுத்துக்கோங்க, அந்த அளவுக்கு கூட அது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி கிடையாது. ரொம்ப சின்ன இண்டஸ்ட்ரி. அதில் ஏதாவது ஒரு படம் வந்து ஓரளவுக்கு 10 கோடி 5 கோடி வசூல் பண்ணுறது எல்லாமே பெரிய இமாலய சாதனை மாதிரி தான். அப்படிப்பட்ட இண்டஸ்ட்ரியில் ஒரு படம் இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதே பெரிய விஷயம். இப்போ அந்த டாப் 10 ஹையஸ்ட் கிராசிங் பஞ்சாபி ஃபிலிம்ஸ் இந்தியா. ஸோ இந்த இந்தியா அப்படிங்கிறத நான் இப்போ மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஏன் அதை நான் மென்ஷன் பண்ணேன் அப்படிங்கிறதையும் நான் குறிப்பிட்டு சொல்கிறேன். இதில் 10வது இடத்துல 2015ஆம் ஆண்டு வந்த சர்தார்ஜி அப்படிங்கிற ஒரு படம் 38 கோடியே 38 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இதுதான் 10வது இடத்துல இருக்குது. அப்புறம் சார்ஜ் சாஹிப் ஜாதே அப்படிங்கிற படம் 2014ஆம் ஆண்டு வந்திருக்கு, 45 கோடியே 96 லட்சம். இது வந்து 9வது இடத்த பிடிச்சிருக்கு. ஷாடா அப்படிங்கிற படம் 2019 வந்திருக்கு, 8வது இடத்த பிடிச்சிருக்கு, 52 கோடியே 75 லட்சம். அப்புறம் ஹோன்ஸ்லா ராக் அப்படிங்கிற படம் இது வந்து 2021 54 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு.
அப்புறம் சவுங்கான் சவுங்கே அப்படிங்கிற ஒரு படம், சவுங்கான் சவுங்னே அப்படிங்கிற படம். இந்த படம் வந்து 2022 வந்திருக்கு. 55 கோடி. ஆக்சுவலாக நான் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு கூட தெரியல, மேபி கண்டிப்பாக தப்பாக தான் இருக்க போகுது. அப்புறம் சால் மேரா புட் அப்படிங்கிற படத்தோட பாகம் 2, ஸோ பார்ட் 2 2020 ரிலீஸ் ஆகிருக்கு. 55 கோடியே 41 லட்சம். அப்புறம் கேரி ஆன் ஜாட்டா 2 அந்த படத்தோட 2018 வந்திருக்கு. அந்த படத்தோட கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா 57 கோடியே 67 லட்சம், 4வது இடத்த பிடிச்சிருக்கு. அப்புறம் இப்போ ஓடிட்டு இருக்குல்ல ஜாட் அண்ட் ஜூலியட் 3 அந்த படம் பார்த்திங்க அப்படின்னா 64 கோடியே 13 லட்சம் வந்து வசூல் பண்ணி இதில் வந்து 3வது இடத்துல இருக்குது. ஸோ இது வந்து 2024. அப்புறம் போன வருஷம் கூட நம்ம மஸ்தானே அப்படிங்கிற ஒரு பஞ்சாபி மூவியை பற்றி பேசியிருந்தோம், இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் சொல்லியிருந்தோம். அதுதான் வந்து ஹையஸ்ட் கிராசிங்கில் 2வது இடம், 69 கோடி 2023 வந்தது. இதே மாதிரியே கேரி ஆன் ஜாட்டா 3 அந்த படத்தை பற்றியுமே நம்ம பேசியிருக்கோம். 102 கோடி 69 லட்சம். அவங்களோட இண்டஸ்ட்ரியில் 102 கோடி வசூல் படம், அதாவது 100 கோடியை கடந்த ஒரே படம் இந்த கேரி ஆன் ஜாட்டா 3 தான். இந்த வசூலில் இந்த ஜாட் அண்ட் ஜூலியட் 3 முறியடிக்குமா இல்லையா அப்படிங்கிறத வரப்போகிற நாட்கள் நம்ம பார்ப்போம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. இதில் முக்கியமான இன்னொரு தகவல், எதுக்கு நான் வந்து ப்ராக்கெட்டில் இந்தியான்னு நான் போட்டிருக்கேன் அப்படின்னா, இந்தியாவில் தான் இந்த பஞ்சாபி மூவிஸு, இது இல்லாமல் பாகிஸ்தான்லேயுமே சில பஞ்சாபி மூவிஸ் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அதில் லெஜெண்ட் ஆஃப் மௌலா ஜாட் அப்படிங்கிற ஒரு படம், அது ஆக்சுவலாக என்ன கதைன்னு தெரில, ஒரு மாதிரி பீரியடிக் ஃபில்ம் மாதிரி இருக்குது. இந்த படத்தோட அந்த இமேஜ்லாம் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து 400 கோடி வசூலாகிருக்குங்க. ஆனால் 45 கோடி பட்ஜெட் போட்டு எடுத்திருக்காங்க. எப்படி இவ்வளோ சின்ன இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ பெரிய பட்ஜெட் போட்டு இவ்வளோ பெரிய கலெக்ஷனும் எடுத்தாங்க? கிட்டத்தட்ட 400 கோடி 396 கோடி இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. உண்மையிலே மிகப்பெரிய விஷயம். ஆக்சுவலாக சின்ன இண்டஸ்ட்ரியில் கூட இவ்வளோ பெரிய பட்ஜெட் போட்டு ஒரு படம் எடுத்திருக்காங்க. உண்மையிலே அந்த கண்டென்ட் மேலேயும் அவங்க எடுத்த அந்த ஃபில்ம் மேக்கிங் மேலேயும், அதாவது அதுதான் சினிமா அப்படிங்கிறது யாரும் இது வந்து இவங்களுக்கு முக்கியமானது, இவங்களோட இண்டஸ்ட்ரியில் மட்டும்தான் இது பெரிய ஹிட் ஆகும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. பார்த்துக்கோங்க, பாகிஸ்தானி மூவியில் அதில் வரக்கூடிய பஞ்சாபி லாங்குவேஜில் 400 கோடி கிட்ட ஒரு படம் வந்து வசூலாகிருக்கு. ஸோ சினிமா எனக்கு உரியது அப்படின்னு யாருனாலையுமே கொண்டாட முடியாது, இது எல்லாருக்குமானது. அது பாகிஸ்தானில் இருந்தாலும் சரி, ஆப்கானிஸ்தானில் இருந்தாலும் சரி. ஸோ இந்த பஞ்சாபி மூவிஸ் பார்த்திங்க அப்படின்னா இப்போ தான் ரீசெண்டாக சில வருஷங்களில் தான் இந்த 2023, 2024, 2022லலாம் பெரிய வசூல் 50 கோடிக்கு மேலே வசூல் திரைப்படங்கள்லாம் அமைஞ்சிருக்கு. ஸோ அங்கேயுமே நல்ல படம் வந்ததுன்னா பெரிய கலெக்ஷன் எடுக்கும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்கு இந்த படங்கள்லாம். முக்கியமாக இப்போ ஓடிட்டுருக்க ஜாட் அண்ட் ஜூலியட் 3, ஏன்னா ஒரு 8 நாள்லேயே 64 கோடின்னா இந்த படம் கண்டிப்பாக 100 கோடியை கிடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ எனக்கு தெரிஞ்சு பஞ்சாபியில் ஹையஸ்ட் கிராசிங் மூவியாக இது அமையுமா அப்படிங்கிறது. ஸோ சில நண்பர்கள் என்னடா இவன் கல்கி சொல்லுவான், இந்தியன் 2 சொல்லுவான்னா கடைசியில் ஒரு பஞ்சாபி மூவியை பற்றி பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சில பேர் கோவப்படுவீங்க. ஆனால் எனக்கு தெரியும் பல பேர் இதை கூட நீங்கள் உட்காந்து பார்ப்பீங்க, ஆஹா பஞ்சாபியில் இப்படிலாம் மூவி இருக்கான்னு. ஆக்சுவலாக அதுதான் சினிமா ரசிகர்கள். மகாராஜா டே 21 தமிழ்நாட்டில் 33 லட்சம், வேர்ல்டு வைடு 43 லட்சம். ஸோ டோட்டலாக தமிழ்நாட்டில் 46 கோடியே 64 லட்சமும், வேர்ல்டு வைடு 102 கோடியே 44 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இன்னும் 2-3 நாளில் நம்ம அந்த டாப் 10 ஹையஸ்ட்டு தமிழ்நாடு 2024 அந்த கலெக்ஷனை பார்த்துருவோம். இல்லை தமிழ் ஃபிலிம்ஸ் அதில் எதில் ஒன்று ஒரு தனி வீடியோ ஒன்று போட்டுருவோம். கல்கி 2898 AD அந்த படத்தோட டே 8 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 1 கோடியே 43 லட்சம், கர்நாடகாவில் 2 கோடியே 10 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 10 கோடியே 85 லட்சம், கேரளாவில் 1 கோடியே 10 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 11 கோடியே 48 லட்சம், ஓவர்சீஸில் 9 கோடியே 25 லட்சம், வேர்ல்டு வைடு 36 கோடியே 21 லட்சம். ஸோ இப்போ ஆந்திரா தெலுங்கானாலையும் அப்புறம் ஓவர்சீஸ்லையும் பார்த்திங்க அப்படின்னா டே 7ஓட டே 8 கலெக்ஷன் அதிகமாக இருக்குது. இப்போ இந்த சாட்டர்டே சண்டே பெரிய கலெக்ஷன் எடுக்க போகுது, அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அப்புறம் கல்கி 2898 AD இந்த படத்தோட டோட்டல் கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 30 கோடியே கடந்திருக்கு. 30 கோடியே 69 லட்சம், கர்நாடகாவில் 45 கோடியே 60 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 213 கோடியே 30 லட்சம், கேரளாவில் 18 கோடியே 55 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 194 கோடியே 81 லட்சம், ஓவர்சீஸில் 188 கோடியே 8 லட்சம், வேர்ல்டு வைடு 691 கோடியே 3 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஒரு மிகப்பெரிய வசூலுங்க. கிட்டத்தட்ட அந்த ஷேர்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த 95% கடந்துருச்சு. கிட்டத்தட்ட நிறைய இடத்துல 100% ரெக்கவரி பண்ணிடுச்சு. அதை நாளைக்கு வீடியோவில் ரொம்ப தெளிவாக ஒவ்வொரு ஸ்டேட்டில் எந்தெந்த ஸ்டேட்டில் இந்த படம் வந்து எவ்வளோ சதவீதம் ரெக்கவர் ஆகிருக்கு, எந்த இடத்துலலாம் ப்ராஃபிட் ஜோனில் போயிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப தெளிவாக பார்ப்போம். ஸோ எனக்கு என்னென்னா, நான் ஸ்டார்டிங்கில் இந்த பாக்ஸ் ஆஃபீஸ்லாம் தெரியாதப்போ இந்த ஷேர் அது இதும்பாங்க, அதெல்லாம் எனக்கு ஒரு அளவும் புரியாது. அப்புறம் இதுக்குள்ளே போய் இதெல்லாம் ஓரளவுக்கு கற்றுக்கிட்டதுக்கப்புறம் சரி இந்த கலெக்ஷனை பார்க்க விரும்புகிறவங்களுக்கு இதெல்லாம் தெளிவாக நம்ம சொல்லணும் அப்படிங்கிறது தான் அதை நாளைக்கு வீடியோவில் நம்ம பார்த்துருவோம். அப்புறம் இந்தியன் 2 ஓவர்சீஸ் ப்ரீ சேல் இப்போதைக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
யூஎஸ்ஏல $210K $1,75,00,000 வருது. கனடாவில் $53K $44 லட்சம். யூகேல £25K இது வந்து 26 லட்சம். கல்ஃப் கண்ட்ரீஸில் $31K இது வந்து 26 லட்சம். ஆஸ்திரேலியாவில் பார்த்திங்க அப்படின்னா $95K ஆஸ்திரேலியன் டாலர்ஸ் இது வந்து 53 லட்சம். மலேசியாவில் $195K மலேசியன் ரிங்கிட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு 35 லட்சம். ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டில் $31K இது வந்து 26 லட்சம். ஸோ டோட்டலாக $460K இந்த படம் இதுவரையும் ஓவர்சீஸில் கலெக்ட் பண்ணியிருக்கு. இது இல்லாமல் நம்ம இந்த சொல்கிற நேரத்தில் இது இன்னும் கொஞ்சம் ஒரு 50-60K வந்திருக்கும். ஸோ 3,84,00,000 இப்போதைக்கு டே 1க்காக கலெக்ட் பண்ணி வச்சுருக்கு இந்த படம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு இது ஒரு டீசெண்டான ஸ்டார்ட் போய்கிட்டு இருக்குது ஓவர்சீஸை பொறுத்த வரையும். இதே மாதிரியே இது போய்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் ஒரு ரிலீஸ் ட்ரெய்லரோ இல்லை செகண்ட் ட்ரெய்லரோ விட்டாங்க அப்படின்னா அடித்து துவம்சம் பண்ணிட்டு போயிடும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்படி தான் நடக்கும் வழக்கமாக. செகண்ட் ட்ரெய்லர் அந்த ரிலீஸ் ட்ரெய்லரில் தான் படத்தோட அந்த முக்கியமான ஒரு விஷயமே நம்மளுக்கு சாராம்சமே புரியும். ஸோ அப்போ தான் மக்களுக்கு அந்த ஆர்வமே கிடைக்கும். ஸோ அது இந்த செகண்ட் ட்ரெய்லரில் செகண்ட் ட்ரெய்லர் வருமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.